அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. திரு அவையானது 3 பேருடைய பிறப்பை மிக சிறப்பாக கொண்டாடுகிறது. ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு, மரியன்னையின் பிறப்பு, திருமுழுக்கு யோவானின் பிறப்பு. இப்புனிதர் மனிதனாக பிறந்தவர்களுள் பெரியவர். இவர் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயாரித்தார். அவரை சீடர்களுக்கு சுட்டி காண்பித்தார். இயேசுவுக்கு திருமுழுக்கு கொடுத்தார். இவரின் பெற்றோர் சக்கரியா, எலிசபெத் குழந்தை பேரற்றவர்கள். கடவுளுடைய பார்வையில் நீதிமான்களாய் குற்றம் இல்லாதவர்களாய் நடந்து கொண்டார்கள். கடவுளின் இரக்கம் இவர்களை தேடி வந்தது. குழந்தை பாக்கியம் கிடைத்தது. வயது முதிர்ந்த தம்பதியருக்கு மகனாக அற்புதமாய் பிறக்கிறார். இக்குழந்தை என்னாகுமோ என்ற அதிர்வு மக்கள் மத்தியில் இருந்த வேளையில் ஆண்டவருடைய கைவன்மையை குழந்தை பெற்றிருந்தது. மனம் மாறுங்கள் நற்செய்தி அறிவித்து ஆண்டவருக்கான வழியை ஆயத்தம் செய்தார். உண்மையை உறக்கச் சொன்னார். தவறு அது யார் செய்திருந்தாலும் அது தவறுதான் என்று எதற்கும் அஞ்சாமல் சொன்னார். அதற்காக தன் தலை வெட்டப்பட்டு வீர மரணம் அடைந்தார். ஆண்டவரே, எங்களையும் அது 2ஆம் வருகைக்காக தயாரிக்க அழைத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கேற்ற செயல்களை செய்து உமக்கு சாட்சிகளாய் இந்த உலகிலே வாழ்ந்து வழிநடத்தப்பட உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.